செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் உள்ள அந்த கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் என். வரதராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வெள்ள நிவாரண பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும், மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்தப்பட வேண்டும், தமிழக மீனவர்கள் மீதான தொடர் தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன், பருவமழையால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகையை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உரத்தின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதால் கருத்தில் கொண்டு உரங்களின் விலையை குறைக்க வேண்டும் என்றும், உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பாண்டியன் வலியுறுத்தினார். மாநில அரசு உயிர் இழந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கலாம் அறிவித்திருப்பதை 5 லட்சம் ரூபாயாக அதிகரித்து அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோலுக்கு மத்திய மாநில அரசுகள் விதித்துள்ள வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். குன்னூர் ராணுவ முகாமில் தீவிரவாதிகள் புகுந்ததாக அந்த பகுதியில் இன்று காலை தகவல்கள் பரவியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு ராணுவம், போலீசார், தீயணைப்புத் துறையினர் உஷார்படுத்தப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஆனால் இது வெறும் ஒத்திகை என்று பின்னர் அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டனில் ராணுவ முகாம் உள்ளது. அந்த முகாமுக்குள் 2 தீவிரவாதிகள் புகுந்துவிட்டதாக இன்று காலை அந்த பகுதியில் தகவல்கள் பரவியது. இதைத் தொடர்ந்து அந்த முகாமுக்கு ராணுவம், போலீசார், தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதிவிரைவு படையினரும் அங்கு குவிக்கப்பட்டனர். 3 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதுபற்றி தகவல் மாவட்டம் முழுவதும் பரவியதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. சில மணி நேரம் தொடர்ந்து நீடித்த பரபரப்புக்கு பிறகு இது ராணுவ ஒத்திகை நிகழ்ச்சி என்று அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். தமிழக போலீசாரால் தேடப்பட்டு வரும் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு அடைக்கலம் கொடுத்து வரும் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரி கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக திண்டிவனம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அவரை கைது செய்ய தமிழக போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதை அடுத்து அவரது உதவியாளர் உட்பட 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு அடைக்கலம் கொடுத்து வரும் ரங்கசாமி அரசை மத்திய அரசு உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. புதுச்சேரியில் செய்தியாளரிடம் பேசிய புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டுக்கு ஆளான கல்யாண சுந்தரத்தை கைது செய்ய தமிழக போலீசாருக்கு புதுவை அரசு ஒத்துழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அவரை காப்பாற்ற முயல்வது அரசியல் சாசன சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும், எனவே புதுவை அரசை மத்திய அரசு உடனடியாக கலைக்க வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். அமைச்சரை ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்பது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மட்டுமல்ல, அது இந்த முதலமைச்சருக்கும் பொருந்தும். தமிழக போலீசாரால் தேடப்படுகின்ற குற்றவாளிக்கு முழு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருப்பவர் இந்த முதலமைச்சர் ரங்கசாமி தான். அதனாலதான் நாங்க ஏற்கனவே இது சம்பந்தமா இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான முன்பதிவுகள் இன்று தொடங்கியது. இந்த சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் சனிக்கிழமை காலை 6:50 மணிக்கு கோவை சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில்கள் இன்று 2.5 மணி நேரம் வரை காலதாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். வைகை எக்ஸ்பிரஸ், குருவாயூர், சோழன் உள்ளிட்ட ரயில்கள் 2.5 மணி நேரம் வரை காலதாமதமாக புறப்பட்டதால் மதுரை, திருச்சி போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாயினர். விக்கிரவாண்டி அருகே 2வது கூடுதல் ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் 2 நாட்களுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயில்கள் தாமதமாகத்தான் செல்லும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த போலி வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன அதிபரை கைது செய்ய வலியுறுத்தி 350க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தேவரா பிள்ளை சிவக்குமார் என்பவர் MS டெக்னோ என்ற தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்றை சென்னை கிண்டியில்
கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கி நடத்தி வந்தார். இந்நிறுவனத்தில் பயிற்சி பெற்றால் அந்த நிறுவனத்திலேயே வேலையும் தரப்படும் என்று கூறி படித்த இளைஞர்களிடம் 2000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை வசூலித்து 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதில் பணம் செலுத்தி ஏமாற்றமடைந்த 350க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு கொடுத்தனர். இந்த நிறுவன அதிபரை கைது செய்ய கோரியும் பணத்தை மீட்டு தருமாறும் அவர்கள் காவல் ஆணையாளரிடம் வலியுறுத்தினர். அவங்க .NET ஜாவா நெட்வொர்க்கிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஜாவா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எல்லா சிஸ்டம் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. 600 பீப்புள் சேலரி வாங்காம இருக்காங்க. சென்னை மதுரவாயில் அருகே ஆக்கிரமிப்பு செய்து வசித்து வந்த குடியிருப்பு பகுதி பொக்லைன் எந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. சென்னை மதுரவாயிலை அடுத்த வானகரத்தில் 63 சென்ட் நிலத்தில் சிலர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் குடிசை அமைத்து வசித்து வந்தனர். அந்த ஆக்கிரமிப்பு குடிசை வீடுகள் இன்று பொக்லைன் எந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. வானகரம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை அடுத்து அங்கு பதற்றமான நிலை காணப்பட்டதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. 50 வருஷமா இருக்கிற சார், 50 வருஷமா இருந்தா என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? மூடாமல் கிடந்த சாக்கடை கால்வாய் குழியில் இருசக்கர வாகனம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் கார் மெக்கானிக் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பரசுராமன் தெருவில் கார் மெக்கானிக் வேலை செய்து வந்தவர் சவீர். இவர் தனது உறவினர் ஒருவரின் மகனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது கொடுங்கையூர் அருகே மூடாமல் திறந்து கிடந்த சாக்கடை கால்வாய் குழியில் இவரது வாகனம் விழுந்தது. இதில் கீழே விழுந்த சவீர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளான். சாக்கடை கால்வாய் குழிகளை சரியாக மூடாததால் இந்த பகுதியில் இதுவரை பலர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த ரோடு சரியில்லாத எத்தனை பேர் அந்த மாதிரி பலியாகிறாங்க. அதுல என் பையன் கூட பலியாயிட்டான். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது சாதுவான பூனை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது பழமொழி. சாதுவாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பூனையை குருவி சீண்டுகிறது. தொடர்ந்து பலமுறை சீண்டியதால் ஆத்திரமுற்ற பூனை குருவியை கவ்வி பிடிக்கிறது. பொறுமைக்கும் எல்லை உண்டு. சர்வதேச பெண்கள் பளுதூக்கும் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை உலக சாதனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.